இடத்த காலி பண்றீங்க. தன்னே நன்னாடி தானே நன்னாடி
ஆயிரக்கட்டங்களை அடக்கியாலும் வலைக்கு மாயாதேவியும் முதல் கிராமத்தில் மனித உருவோடு சேர்ந்தார்கள். அப்போதே இரண்டாம் கிராமத்தில் சூரன் பிறந்தார். மூன்றாம் கிராமத்தில் சிங்க அவதாரம் எடுத்து சென்றார்கள். சிங்கமுகா. அதன் பிறகு வேதத்தின் மகளாக மதுமை ஓமால் சூர மதமன் மனம் இது போன்று 3300 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அவர் வாங்க வேண்டும் என நினைத்து அக்கினி குழியிலே செப்பு தூளை நிலை நிறுத்தி சிவன்படி செய்தார்கள். எந்த அண்டங்களுக்கு அப்பொழுதே நாங்கள் காலால் விட வேண்டிய வேலைகளை தேவப்பயல் கதத்தால் செய்யும். இந்த பாதாள கோட்டையிலே யாருக்கு சாமி என்ன கூப்பிட்டு வந்தோம். சாமி சாமான் அதான் தெரியல. நான் தின்றதான நீ தின்ற. ஆமா நான் தின்றதோட நீ தின்ற. நான் வைக்கிறத நீ வைக்கலையே. எப்பேற்பட்ட கதை இது? 66 கோடி அசுரர்கள் பிடித்திருக்கிறாய். ஓஹோ, இந்த பாதாள கோட்டையை ஆளக்கூடிய அந்த வியாபாரம் 47 விஷயம். ஆமா வீட்டுல பெரிய போராட்டம். வீட்டுல எந்த நேரம் போராட்டம் என்னடா போராட்டம் என்ன பண்ணுது? எந்த நேரம் வீட்டுல அடிச்சுக்கினு புடிச்சுக்கினு கடிச்சுக்கினு அடிச்சுக்குவாங்க, பிடிச்சுவாங்க, இல்ல பிடிச்சுவாங்க அடிச்சுக்குவாங்க. அது என்னடா கடிச்சுக்கிறாங்க? வலுவருகிறவங்க அடிக்கிறாங்க, வலுவில புடிச்சு கடிக்கிறாங்க. அப்படியா? எங்க நடந்தது? யாரு? குழாய் நடந்து தண்ணி பிடிக்கிற குழாய். என் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி குழாய்க்கு தண்ணி பிடிக்க போய்க்கிறாங்க. ஓர வச்சுக்கிறவங்க என்ன நடந்தது தெரியாது. என் அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டான். உடனே என் பொண்டாட்டி சொன்னா இல்ல ஏன் கையை பிடிச்சி கடிச்சுட்டான். கடிச்சுட்டா 2 பேரும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நேரா வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. பந்தவங்க சும்மா இல்ல. உடனே அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்ணா, இவன் சாமான் எடுத்துன்னு அவன் ஆம்பியாடி தனி கொடுத்து போய் சேர்ந்துட்டான். கல்யாணத்துக்கு எடுத்து சீர் வருஷ அண்டா குண்டா லொட்டு லோசுக்கு. அண்டா குண்டா சரி, அது என்ன லொட்டு லோசு? அண்டா குண்டான உள்ளது வெளியே எடுத்து வச்சா லொட்டு, வெளிக்கிட்டு உள்ளது வச்சா லோசுக்கு.
உடனே இவ போன பிற்பாடு முன்ன வந்தவள போயிட்டாளே அம்மையாருன்னு சொல்லிட்டு யுவசமன் தூக்கி என்ன தடி கொடுத்தாங்க. மாசம் 3 மாசம் ஆச்சுங்க. காலம் போயிட்டு உடனே என்ன பண்ண வேலைக்கு போனமே சாப்பாடு போடுறேன்னு கேட்ட பாவம் தான் அருகத்தை கம்பளி வச்சு புத்தி இருக்குதா வயிற்றுக்கு என்ன சென்ம பாடா செஞ்சு ஓடிட்டானா கேக்குறான் பிறகு ஏண்டி கேக்குறது கேக்குறேன் எந்த நேரம் என்ன கேட்டா ஒப்பா சம்பாதிச்சு சொத்து இருக்குதா அத்த போய் பணத்தை எந்த சாப்பாடு கேட்க போனா என்ன சாப்பிடா யோசனை வந்தது அப்பா சாகும் போது அதிகம் ஒரு புளிய மரம் ஒரு பசுமாடு 1 ஏக்கர் நிலம் போய் சேர்ந்துட்டார். இதுதான் இருக்க வேண்டிய சொத்து இருக்குது. இது என்ன பண்ணுறது தொட்டு எங்க அண்ணனை கூட்டு பங்களான்னு பார்த்தா 2 பேர்ல சண்டை அதிகமாக போச்சு. அதனால ஊர் தலைவர் ஆண்ட போனேன். ஐயா ஐயா எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, எங்க அண்ணன் 2 பேர் இருக்கிறோம், அது 2ஆ பங்கிட்டு கொடுத்தோம். தலைவர் கேட்டா அப்பா என்னடா சேர்த்து வச்சுட்டு போனோம்னு. ஒண்ணு அதிகம் கிடையாது, ஒரு புளிய மரம் ஒரு பசுமாடு 1 ஏக்கர் நிலம். யோசனை பண்ணி பார்த்தார். ஒரு குடும்பத்துல முன்ன பிறக்கிறவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிப்பான், பின்னாடி போறதுல பிரச்சனை உண்டாக்கும். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை 2ஆ பங்கிட்டோம். எப்படி அப்படி யோசனை பண்ணி சரி அண்ணன் 2 பேரு ஒப்பா சம்பாதிச்ச சொத்தை மேல் பாகம் ஒன்னனுக்கு கீழ் பாகம் உனக்கு சரியாகவே கடையும் போயிட்டோம். என் வேலையை நான் பார்த்தேன், அவன் வேலையை அவன் பார்த்தா. ஒரு நாள் யோசனை வந்தது, என்னோட மாச கணக்காச்சு வீடு அப்படி எப்படி கிடைக்குது, வீட்டுக்கா பாக்கலாம். வீட்டுக்கா போய் பார்த்தா வீட்டு பின்னாடி ஒரே சல 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 சட்டம் கேட்குது. என்னடா சத்தம்? போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல புளியா மரம் ஊடிக்கு இருக்கிறான். பார்த்து கோவம் அங்கிட்டு கோழி எடுத்தாங்க. மொத்த பாய்ச்சி ஒரு கோழில போட்டா நம்ம வீட்டுக்கு எடுத்து முடியும். உங்க அண்ணன் ஆளை வச்சு புளியம்பாயம் உழுக்குறான். அதை நீ போய் கோணி கொண்டு போய் தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு? மேல் பாகம் ஒன்னனுக்கு கீழ் பாகம் உனக்கு தான் சொன்னாரு. புளியாமரத்து மேல இருக்கிறவன் தான் அவனுக்கு சொன்னான், கீழ் வந்தான். கீழே விழுந்த உடனே முன்னுடைய அப்படியே பாத்துக்க. பசுமாடு இருக்குது, அந்த பசுமாடு கண்ணு போட்டு பால் கறக்குது. இந்த தகவல் எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டு பொம்பளை சொல்லி போய் பார்த்தா கண்ணுக்கு ஒரு பக்கம், மாடு ஒரு பக்கம், கேன் ஒரு பக்கம் இருக்குது. நேரம் 6 மணி ஆச்சு. கண்ணுக்கு அவுத்து விட்டா போய் முட்டிச்சு கேனை எடுத்து போனா மொத்த பாலை கறந்து உங்க அண்ணா அதை மேய்த்து தீவனம் வைத்து பால் கறக்கிற சமயத்துல நீ ஆண்டா போய் கறந்து மேல் பால் யாருக்கு சொன்னா யாருக்கு பசுமாடு மடி அங்க தொங்குது. பால் கறக்க எங்க போகுது? அந்த 1 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த 1 ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டான். 3 மாசம் ஆச்சு. கொத்து செடி ஒவ்வொரு செடியில பிடிக்கா நிறைய இருந்தது. பார்த்தா கொண்டாடி போட்டான். என் தம்பி பொல்லாதவன் மொத்தத்தை அனுபவிக்கிறான். நான் ஆளை கூட்டுவேன் புடிச்சு பொறிச்சு தொட்டு போயிட்டான். நான் ஒட்டிகள் சுமார் பண்ணேன். 7 மணிக்கு கொண்டாடி போட்டு 2 பேர் போட்டு மொத்த செடி பிடிங்க காய பறிச்சு கூட்டில போட்டுக்கின்னு அந்த செடி அங்கே போட்டு வந்துட்டேன். பேர்களை போட்டு களை வெட்டி மருந்து வச்சு அவ்வளவா பாடுபடுறான். தலைவர் சொன்ன தீர்ப்பு மரியாதை கொடுத்தவன மேல் பாகம் கீழ் பாகம் சொன்னாரு. உடனே பார்த்தாங்க அண்ணங்காரன் இந்த இதை அனுபவிக்க முடியல. மறுபடியும் தலைவர் சொந்த தலைவராட்ட போனோம். ஐயா நீங்க சொன்ன மாதிரி இருக்கும் அனுபவிக்கல தம்பி அனுபவிச்சா தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க.
சொன்னாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பி பிரச்சனை உண்டாயிட்டான். தீர்ப்பை மாத்திடுறேன். இனிமே உன் தம்பிக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் போங்கடான்ட்டார். அப்படியா? இப்ப என்ன செய்வேன்? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண? ஆண்டவன் கடா சூத்தல் நடக்குது. ஆண்டவனுடைய கடாட்சியா? அந்த கெட்டு நோந்து கடகடமே அப்பன் சம்பாதி சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுர் உனக்கு எந்த மாதிரி தான் பயிர் வைக்கிறோம். ஒரு 3 மாசம் ஆச்சு. கதிர் பூச்சி செண்டு ஆச்சு. நேரா கூடி எடுத்து போனா அருவா எடுத்து போனா கதிர் எடுத்து கூடில போட்டு அந்த கட்டை எடுத்து மாட்டி போட்டு. நாலாவது பாகத்தில் இப்படி இன்னொரு வழி எங்கே நீங்க எவ்வளவு ஒரு அமைதியாக இருந்து எங்களுக்கு அன்பு ஆதரவு செலுத்துறீங்களோ நாடகம் சிறப்பான முறை இருக்கும். நீங்க பாடுங்க கத்துனா பாடுங்க ஆடினே போக நல்லா அமைதியா இருங்க. நீங்க பாடுங்க போட்டு ஆடிக்கிறீங்களே என்ன ஏற்கனவே எனக்கு ஓத்து வலிய வயிற்று வலிய நான் அருண் மணிக்கு எப்பயோ வந்துட்டேன். இவன் தான் வரல. என்ன கூட்டாம பதில் சொல்லிட்டேன். உன்னை கூட்டாடி பதில் சொல்லு. உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு வேலை விசாரிச்சா உன்ன அதிகம் பார்த்தா எவ்வளோ கேட்டா யாரை பார்த்து ஓட்டா சொல்றேன். ஊருக்கு என்ன கிடைச்சேன் அவளை மதியாதே அவள் தான் யாரை பார்த்து ஓட்டா சொல்றா அப்புறம் பொம்மை சொல்றா. அது எப்படிங்க ஓட்டானே என்னடா மச்சான்னு கேட்கறது. உங்க அம்மானா எங்க போய் வராட்டாங்க. உனக்கு என்ன உன் வேலை நீ பாரு. உன் சம்பளம் வர என் சம்பளம் வரும். என்கிட்ட வந்து மாதிரி மூச்சா நீ பாரு. அவனுக்கு சண்டை யாரை போட்டாலும் தெரியும். என்ன தப்பா நினைக்காத. நீ கை வாட்டு நீ எழுதா அவனுக்காக மாட்டேன். நான் என்ன சரி இங்க கீழ்க்கிறப்ப எவ்வளவு மீதியாதியா அவள் தான் மீதியாது. ஒரு ஆளுக்கு ஏழுக்கு நேரம் மணி யாராச்சும் வச்சிருமா அவன் கை வச்சுக்க அவனை சப்ஜெக்ட் ஐயோ ஏன் கேக்குற எனக்கு எனக்கு ஏற்கனவே ஆட்டா தொக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லது தானே, தப்பா நினைக்காதீங்க. என்னடா இது எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்களா நீங்க? எப்படி ஆச்சு கல்யாணம்? ஐயோ ஏன் நான் சென்னையில வேலை செய்யறேன். சென்னைடா அதுல வேலை செய்யற சாதாரண வேலை கிடையாது. அதை விட்டு விட்டு அடிக்கிறாங்க. கறி நீர் வேலை செய்யறேன். என்ன ஒன்ன பார்த்தா எனக்கு பின்னால பொண்ணுங்கள கல்யாணம் குழந்தை வச்சுக்கிறானுங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணாத இருக்கிறிய, நீ கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு போன்ல வாய வைக்கிறாங்க. எனக்கு போன்ல பேசுறாங்க. என் அம்மா எனக்கு கல்யாணம் அங்கே
சென்னையிலே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சென்னைடா, சென்னையிலே கல்யாணம் பண்ணிக்கோ. சென்னையிலே கல்யாணம் பண்ணி சொன்னாங்க. ஏமாமா எனக்கு சென்னையில இருக்கிற பொருளா தேவை கிடையாது. ஏன்னா அது பேண்ட் கீண்டு மாட்டி சூத்த ஆட்டி ஆட்டி அது தேவை கிடையாது. எனக்கு கிராமத்து பொண்ணா பாருமா, சேலை கட்டின பொண்ணா பாருமான்னு. ஆளு நல்ல அறிவாளிடா நீ. உடனே என்ன பண்ண, எங்க அம்மா சொல்லி 3 நாள்ல பொண்ணு பார்த்துட்டாங்க. சபா சபா நல்லது. நான் சாதாரண வேலை செய்யல, பட்டு தறி நீங்கிறேன். எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் பட்டு தறி கல்யாணத்துக்கு நீங்கிறேன். அப்படியா? உடனே எங்க அம்மா போன் பண்ணி பொண்ணை பார்த்துட்டேன். உடனே தாலி கட்டி போறாங்க. அந்த பேர் பாதி நீந்தி குத்துட்டு பேர் பாதி அப்படியே நிக்குது. தாலி கட்டி வந்துடும் வந்தேன். ஆமா, வந்த உடனே பார்த்தா ஐயோ பொண்ணு பொண்ணு லவடா பொண்ணு ஐயோ ஊர்ல பேசுறாங்க. அதாவது அவளுக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆமாங்க, சத்தியமா சொல்றாங்க. பொண்டாட்டிய எல்லாமே ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. பொண்ணாங்க அவங்க சொல்றாங்க. எல்லாம் பொண்டாட்டி உத்துமீங்க. அப்படியா? நல்ல சத்தியமா அந்த நொலாங்கண்ணி பாத்துறீங்களா? நலாங்கண்ணி அதை விட 1 இன்ச்சு என் பொண்டாட்டி உத்துமீங்க. அந்த கிளிக்கு பாத்துருக்கீங்களா? கண்ணகி அதை விட 1 இன்ச்சு என் பொண்டாட்டி உத்து. கல்யாணம் பண்ணி பேசினாரு குடும்பத்துல முன்னாடி உத்தம் உத்தம் சொல்லிருப்பதான் பொண்ணை பார்த்துட்டு தாலி கட்டல விட்டு அதுல உத்தமி உத்தமி எப்படி நம்புறது? ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அதை வச்சு சொல்றியா? உத்தமி உத்தமி சொல்றாங்க. நான் பண்ண கோவில்ல வந்து பொண்ணு உட்காந்துக்கிது. இங்க இருந்து கிளம்பி போறேன். ஐயோ ஏங்க ஆகுற என்னடா? ஐயோ தலையில சென்ட் அடிச்சுக்கினேன், வாயில பவுடர் அடிச்சுக்கினேன். தலையில செட்டு வாயில மாத்தி மாத்தி சொல்ற. அடிச்சுக்கின அன்னைக்கு 3 தடவை குளிச்சுட்டேன். நீ குளிச்சுட்டேன். மேல காலை வச்சு அது இல்ல 3 வாத்திய தெருவுல போய் போய் வரேன். இந்த லட்சத்துக்கு அடையாளம் பேண்ட் டியூப் எல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு ஸ்டைலா போய் அந்த பொண்ணு தாலி கட்டிட்டீங்க. எத்தனை மணிக்கு தாலி கட்டி தெரியுமா? காலையில 7:30 முகூர்த்தம். மூத்திர நேரத்துல கட்டிட்டேன். அந்த நேரத்துல தாலி பிடிச்சி கட்டிட்டேன். நைட்டு 10 மணிக்கு எனக்கு முதல் இருக்கு. சத்தியமா சொல்றாங்க. என் பொண்டாட்டி புத்துமீங்க. என் பொண்டாட்டி மாதிரி ஒரு நீங்க பார்த்திருக்க முடியாது. என்ன நடக்குது? எப்ப நீ உத்தமி சொல்ற? சத்தியமாங்க, அவன் நடைமுறைய பார்த்தாலுமே அவ்வளவு ஒழுக்கமாக்குறான். அப்படி நான் 10 மணிக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்ச நாயா கல்யாணம் பண்ணி முதல்ன்றாங்களா? எப்படி இருக்குமா? யாதா இருக்குமா? சொல்லி எனக்கு திக்கு திக்கு நாச்சு நடக்குது. சேட்டா இன்னைக்கு ஒரு மீட்டிங் வேண்டிட்டான் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறேன். ஒன்னா பார்த்தா மணி 6 மணிக்கு போன் வந்துருக்கு. என்னடா போன்? எங்க போனு? அதான் மெட்ராஸ்ல இருந்து போன் வந்துருக்குது. பட்டு தறி இன்னும் 1 வாரத்துல கல்யாணமா? நீ பேர் பாதி நீங்கிற உனக்கு பேர் பாதிக்குத. நீ எப்படா 3 லட்சம் ரூபாய் பட்டு போடுவ? உடனே கிளம்பி வராங்க. நான் என்ன பண்றது? சைலன்ஸ் ஒரே ஒரு ஆள் நானு. கிளம்பி நான் பண்ண உக்காருங்க. யார் தப்பா? நீங்க கொஞ்சம் சாமி 2 மணி வரைக்கும் அப்படியே இருப்பாரு. அவர் அப்புறமா போய் பட்டுவாரு. உடனே சேர்த்தான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுங்க. உடனே கிளம்பி என்ன மெட்ராஸ் பாண்டி அடி நான் கிளம்பி போன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி சொல்லிட்டு கிளம்புறேன். ஆமாங்க, என் பொண்டாட்டி நான் பண்ணிட்டேன். சேர்த்தாங்க ஆண்டி பார்த்தா போயிட்டு வாங்க. இது ஆத்துல ஓடுற தண்ணி கிடையாது. இது கிணத்து தண்ணி. நீங்க எப்பவும் மொண்டு குடிச்சா போயிட்டு வாங்க. நல்லது நல்ல பண்ணிவிட உன்னுடைய மனைவி. உடனே போயிட்டு 1 வாரம் போட்டு வரேன். வரும்போது என் பொண்டாட்டிக்கு ஒச்சக்கல்ல வெள்ளம் என்னங்க ஒரு சென்னையில இருந்து வாங்க உடச்சுக்கல்ல வந்தையோ 1 வாரம் போட்டு வந்து என் பைய வச்சுட்டு என் முன்னாடி கட்டி போறேன். என்ன தொடாதீங்க, கூட்டு வருதுன்ட்டேன். என் பொண்ணு என் மனசு அப்படியே தொலைச்சியா போச்சு. சொல்லிட்டு எழுத்து கொடுத்துல உட்காந்துக்கிறேன்.
அப்படியே 300 ரூபா முள்ளங்கி பத்து மாதிரி தந்தாங்க. ஆமாங்க முன்னாடிக்குடா ஏன்னா என்னால்தான் சுகத்தை கொடுக்க முடியல. நீ எங்கனா போய் சுகத்தை வச்சு ஜானம் வந்துட்டு வாங்க எந்த பொண்டாட்டி சொல்லுவாங்க. சத்தியமா என் பொண்டாட்டி குடுத்துனீங்க. ஐயோ அவங்க குடுத்து 300 ரூபாய் 3 வீட்டு முனி மாட்டை குடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்தேன். என் பொண்டாட்டி வாசிலே நிக்கிறேன். நான் வந்தவனே எங்க போய் வந்தேன்னு கேட்டா நீ குத்த 300 ரூபாய் குத்து 3 வீட்டு முனி மாட்டுக்கு சந்தோஷமா வந்துட்டு வந்து நீ சொன்னேன். கேட்டா பாரு என்னடா கேட்டா நீ சிந்திக்கணும். என் பொண்டாட்டி உச்சி மேல நீங்க பாத்து சொல்லுங்க. என் பொண்டாட்டி நான் குத்த 300 ரூபாய் குத்து 3 வீட்டு முனி மாட்டு போய் சந்தோஷமா வந்துட்டு வந்தியா? ஆனா பாய் அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வருவான் 10 ரூபா தான் குடுத்துட்டு போவான். ஐயோ நீ போய் ஐயோ ஐயோ இதற்காக சபைக்கு நான் எப்பேற்பட்ட என்னுடைய தாயாதியிலும் கண்டார்களே அந்த தேவர் கோட்டை அந்த தேவர் இருப்பினும் கலை நிகழ்ச்சி நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? இந்த மழைக்கு தொண்டை கொண்டு போய் படுப்போம். கொஞ்சமா காட்டுமா காட்டு போடுமா? என்னத்தை காட்டு சொல்றேன்? ஆடி காட்டு, பாட்டை பாடி காட்டு, நடிப்பை நடித்து காட்டு, காட்டு பறவை காட்டு. அப்படியாடா? காட்டவா? எப்படி தெரியுமா? ஒரு பூவேக்கு வைக்கணும் பின்னாலே அதை வைக்கிற போசக்கண கண்ணாலே ஒரு பூவேக்கு வைக்கணும் பின்னாலே சொக்கண கண்ணாலே சுகந்தா சுகந்தா சரிதா சரிதா
சும்மா இரு கொஞ்சம் போடு ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னாலே கண்ணாலே சின்னப்பா ஆமா நாட்டியம் அப்படியா சந்தோஷமா பாடலோட இருக்கணுமா பெண்களாக பிறந்த அக்கா நாங்க எவ்வளவு அழகா சேரி கட்டிட்டு வந்திருக்கோம். முன்னாடி இது ட்ரெஸ் நைட் டிராவல்ஸ் ஆமா மோடி முட்டி என்னடி கோலம் அடியே எங்க இருந்து எங்க போய் நிக்கிறேன் கேட்கல ஆறுல கிளம்பிச்சுல வேலூர் வரைக்கும் போக வேண்டிய எங்க புளிய மரங்குதோ அங்க நின்னு ஏத்திக்கோ இந்த டவுன் பஸ் இது டவுன் பஸ்ஸா ஏய் என்னடி சொல்ற டவுன் பஸ் என்ன தெரியுமா சந்து சந்தாவும் தெரு தெராவும் மொத்தத்துல நிக்கிறது அது போகட்டும். உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? அடியே கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. வாடிய சொல்லுடிய இவளடா அடியா பிச்சா முன்னாடி மின்னு பசங்க பாத்து
ஐஸ்கிரீம் ஏண்டி, நான் கேட்ட கேள்விக்கு அடியே எனக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷம் குழந்தை கிடையாது. Silence. நான் போகும்போதெல்லாம் போய் வந்தேன். அப்படியா? எங்கமே குழந்தை கிடையாது எனக்கு. ஏண்டி? வீட்டுல குடிக்க ஆரம்பிச்சிட்டா குழந்தை இல்லையேன்னு. அப்படியா? ஆமா. எங்கெங்கெல்லாம் போய் வந்து நீ? அடியே ராஜாக்கு எங்க போகணுமோ சாமியாருக்குலாம் போய் வந்து சாமியார் குழந்தை கொடுக்குறாரு. அங்க போன அங்கேயும் குழந்தை கிடையாது எனக்கு. கிடையாது. அதனால நம்ம ஆறு இல்ல லைலே, ஆண்டி அடியே அப்படியா? சூரியனும் பெற்றன் இல்ல எந்த சந்திரனும் சாட்சி இல்ல கரடை கையோடு கூட்டி வாருங்க. அம்மா அடியார மரம் மரத்து மேல உச்சிக்கல கண்டா வர சொல்லுங்க கரடை கையோட கூட்டி பாருங்க. ஊரெல்லாம் கோவிலப்பா கோவிலெல்லாம் சாமியப்பா கண்டா வர சொல்லுங்க கரடை கையோட கூட்டி பாருங்க. கவசத்தையும் கண்ட இல்ல எந்த குண்டலமும் கூட இல்ல வங்கி சண்டை போட ஒருத்தன் இல்ல கண்டா வர சொல்லுங்க கரடை கையோட கூட்டி பாருங்க.
இந்த பத்மாசுடைய சபையிலே தினந்தோறும் நாட்டிய நிகழ்ச்சி நடப்பது வழக்கம். இருப்பினும் தாய், என்னுடைய தயாதி எல்லாம் கொண்டு அந்த தேவ பயிர் உடனே கூடாது. இது போன்ற அரக்கெல்லாம் கொண்டு வைத்திருக்கின்றார். அந்த தேவர்களை சிறப்பிடிக்க அந்த மாயவன் இருக்கின்றான அரியன் சொல்லக்கூடிய நரிப்பையன் ஒரு பகுதி அந்த ஒரு பகுதியை இரணியாக்கிறார். ராவணன், கும்பகர்ணன், தண்டவர்ணன், சிந்துபாலன், சோமுகாசுரன் ஆமாங்க. நான் சோமுகாசுரன், திருத்தாசுரன் அனைவரையும் கருவறுத்து இருப்பினும் இந்த பத்மாசுரன் அந்த தேவ பயில விடவே கூடாது. திக்கு விஜயா இப்படித்தான் ஒரு படி எடுத்து வைக்கின்றேன். இதற்கும் எவனோ ஆகாதவனுடைய நாமத்தை உச்சரிக்கின்றான். நல்லவனாக இருந்தால் கோட்டைகள் விட வேண்டும், தீயவனாக இருந்தால் அடித்து துரத்துடா.